சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் துணையை பற்றிய விரிவான செய்தியை உன்னிடம் சொல்ல காத்திருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் உன் துணையை நம்பி உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்காதே. நம்பி நம்பி உன் வாழ்க்கையில் நீ ஏமாந்தது போதும். யாரையும் நீ முழுமையாக நம்பாதே என்று ஒவ்வொரு முறையும் உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன். நீ அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தான் இருக்கின்றாய். உன் வாழ்க்கை உன்னை விட பிறருக்கு அது பெரிதாக தெரியாது. இந்த உலகத்திலேயே உன்னை நீ முதலில் விரும்பினால் மட்டும்தான் உனக்கு அழகான வாழ்க்கை அமையும். உன்னை விட உன்னை யாராலும் விரும்ப முடியாது அல்லவா? அப்படிப்பட்ட விருப்பம் முதலில் உன் மேல் வரட்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கும் முக்கியத்துவம் உனக்கு தெரியும். இப்படி உன்னை நினைத்து கூட பார்க்காத நபர்களை நினைத்து உன் வாழ்க்கையை வீணடிப்பதை விடுவாய். இப்பொழுதும் மறுபடியும் நான் உன்னிடம் சொல்கின்றேன், உன்னை முதலில் நேசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கையை வீணடிப்பது உனக்கு தெரிய வரும். இந்த நேரத்தில் உன் துணையை ரகசிய உறவை பற்றிய உன்னிடம் சொல்ல வந்தேன். இந்த உலகத்தில் நல்லவர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது. தீயவர்கள் தான் என்று அனைவரையும் குத்தம் சொல்லி விட முடியாது. உன்னை சுற்றி இருவருமே இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பார்த்து பழகுவது உன்னிடம்தான் இருக்கிறது. நான் கெட்டவன் என்று ஒருவன் சொல்கின்றான் தெரியுமா? அவனை கூட நீ நம்பி விடலாம். ஆனால் நான் நல்லவன் நல்லவன் என்று கூறி ஊரையே ஏமாற்றிக் கொண்டு இருக்கும் அந்த கெட்டவனை எப்பொழுதும் நம்பக்கூடாது. நல்ல எண்ணம் கொண்டு நல்லவர்களாக இருந்த உன் துணையை இப்பொழுது இந்த நிலைக்கு தள்ளியவர்களும் இவர்கள் தனி. இப்பொழுதும் உன் உறவு என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று நீ அறியாமல் உன் உறவின் மீது உயிராக இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உன் துணையோ ரகசிய உறவாக ஒரு உறவை வைத்துக் கொண்டு இன்று வரை உன்னை ஏமாற்றி வருகிறது. இதனால் தான் இப்பொழுது உங்களுக்குள் இந்த பிரிவு வந்திருக்கிறது. வேறு ஒரு பக்கம் ஈர்ப்பு இருக்கும் பொழுது உன் மீது உள்ள அந்த பாசம் விட்டு போய் விட்டது. இதற்கு காரணம் உன் துணையிடம் இருக்கும் அந்த நபர்கள் தான் அத்தனைக்கும் காரணம். அப்படி என்றால் என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா சாயப்பா என்று நீ கேட்டது எனக்கு தெரியும். நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். அந்த ரகசிய உறவை ரகசியமாகவே நான் அழித்து விடுவேன். உன்னுடைய வாழ்க்கை உன்னை விட எனக்கு மிக முக்கியம். என் குழந்தை சந்தோஷமாக வாழ்வதை நான் விரும்புகிறேன். நீ சந்தோஷமாக இருந்தால்தான் நான் நிம்மதியாக இருப்பேன். அந்த ரகசிய உறவை ரகசியமாகவே வைத்து அதை அழித்துவிட்டு உன் வாழ்க்கையை புதுப்பிக்க வைக்கப் போகிறேன். உன் துணையை மனம் மாற்றி உன்னிடம் சந்தோஷமாக வாழ வைப்பேன். நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.